ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட்லி ஐ மேரிட் மை கோல்டு ப்ரொஃபஸர் பார்ட் 18. போன பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஷின்மை எந்திரி திரும்பி வந்திருப்பா. அதுவும் அவரோட ஹஸ்பண்ட் கூட சண்டைன்னு. ஸோ வந்து மறுபடியும் தேங்க் கூட அப்படியே பேட்சப் ஆகலான்னு பார்த்துருப்பா. பட் தேங்க் வந்து வேணும் தானே பிடிச்சிருக்கு, அவர் இப்படி அலோவ் பண்ணுவார். ஸோ அப்படியே ஒரு ப்ராப்ளம் அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 18. இல்லை தேங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா. இப்போ கிஸ் தானே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நீ பயப்படுற? இங்கே பார், என்ன நம்புறியா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. நம்புகிறேன் தான், ஆனாலும் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் வேற என்னை விட பார்க்க அழகாக இருக்கா. ஓ, அப்போது மேடம் ஒத்துக்கிட்டீங்க அழகு கம்மின்னு? நான் அப்படிலாம் சொல்லணுங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்புறம் என்னடி, அப்புறம் என்ன, எதுக்கு தேவையில்லாத டேஷுக்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே பார், என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் பொண்டாட்டி, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தேவையில்லாமல் லூஸ் மாதிரி பெரிய மயிறு மாதிரி பேசினேன், டென்ஷன் எடுத்தாத. நானே காலேஜில் பல வேலைகளை பார்த்துட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஒரு பொண்டாட்டியா புருஷனை எப்படி கம்ஃபோர்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோ. அந்த விளக்கணை தெரியல, இந்த லட்சணத்தில் நீ போடி போ. என்னத்தை அவங்க திட்டுறீங்க? என்னடி போன சொல்கிறேன், உயிரை வாங்காதடி, போய் தொலைடி போ. ஓ, அப்போ நான் போவா, என்ன போக சொல்கிறீங்களா? நான் போனால் உங்களுக்கு ஓகேவா, இருந்துப்பீங்களா? அம்மா தாயே, ஏன்டி ஏன் என்னை படப்படுத்தி எடுக்கிற? அது உண்மையை சொல்லணும்னா என்ன உண்மை, எனக்கு சத்தியமாக உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்டி? இல்லை தேவாங்க, நீங்கள் பேசிக்கலி ஒரு பொம்பளை பொறுக்கியா, அதனால வாயை உடச்சிருவேன். என்னை பார்த்தா நான் அப்படியாடி இருக்கு? அது லைட்டாக அப்படி தான் இருக்குது ஒன்று அப்படின்ட்டு தேங்காய் அப்படியே ஒரு கிரண்டி எடுத்துகிட்டு வாயனை துரத்தாரு. ஸோ வாயனமே ஓடிக்கிட்டே தேங்க சாரி தேவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஷின்மையெல்லாம் பார்க்குறா. ஒரு மனுஷி ஹாலில் உட்காந்துருக்கேன்டா, என் முன்னாடியே இந்த கர்மத்தில் நடத்துவீங்களா? இந்த லட்சணத்தில் நான் பழி வாங்குற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே அவமானமாக இருக்குது. நான் ஒரு வில்லின்னு நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி அவள் ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்க. ஸோ வாயன் இதை பார்த்துட்டு அச்சோ ஷின்மை இருக்கா, நான் அவளை கண்டுக்கவே இல்லை. என்னப்போ அவனை பெரிய மயிரா, அவனோட உனக்கு கிஸ் பண்ணும் அப்படின்னு வேண்டுக்குனே ஷின்மையை பார்த்துட்டே வாயனை பிடிச்சி அப்படி லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, டயர்டாக இருக்குது தூங்க போகிறேன், சமைச்சு வச்சுட்டில்ல, எடுத்துகிட்டு மேலே வா, நம்ம 2 பேரும் தனியாக சாப்பிட்லாம். நீ சாப்பாடு சாப்பிட்டு நான் ஒன்று சாப்பிட்றேன். தெரியும் பசிக்குதுன்னா சாப்பிட சாப்பிடணும், இது வேறு பசிடி, உனக்கு புரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இதெல்லாம் ஷின்மையை கேட்டுட்டு நடத்துங்கடா நடத்துங்க, இது எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அதுக்காக உயிரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு பிடிப்பு இருக்கும். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் போக 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 தேஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர்த்து ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் நிச்சயமாக இருக்காது. அதே மாதிரி தான் உங்கள் லவ் ஸ்டோரியிலும் கண்டிப்பாக ஒரு எண்ட் கார்டு விழும். அதுவும் கூடி சீக்கிரமே விழும். நானே விழ வைப்பேன். நிச்சயமாக உங்களோட லவ் ஸ்டோரியும் தேஞ்சிட்டு தான் போகுது. எப்படி என் லவ் தேஞ்சிக்கிட்டே போச்சோ, ஆரம்பத்தில் சூடு பிடிச்சிச்சோ, அதே மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஷின்மையை சிரிச்சிட்டு இருக்கும்போது வான் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறா, ஷின்மை சாப்பிடு அப்படின்னு. ஸோ வான்மோட அப்பாட்டுக்கு வெளுத்து கட்டுறா. ஏதோ பல நாள் பசியில் இருந்த மாதிரி அப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கா. வான் பார்க்குறா, இவ ஏன் இப்படி சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, என்னாச்சு நீ ஷின்மை, நீ நல்லா சாப்பிட்ல என்ன, இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றியா? இங்கே பாரு, என்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்காத, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட் அதிகமாக வேணும், அதனால் எடுத்துகிட்டு வர முடியுமா? ஷோர், நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கே உன் ஃபேஸை நீ இப்படி வச்சுருக்க, ஏன்டி ரொம்ப அசிங்கமாக இருக்கா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ஷின்மை கண்ணடிலாம் பார்க்குறா. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னென்ன இப்பெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது, ரொம்ப டீசெண்டாக இருப்பா, ரொம்ப பொலைட்டாக பிஹேவ் பண்ணுவாளே, இவெல்லாம் இப்படி வாய்ப்பே இல்லை, ஏதோ சம்திங் அப்படின்ற மாதிரி தான் வாய்னுக்கு இருக்குது. அப்படி அவளையே பார்த்துட்டு சரி உனக்கு ஃபுட் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர, நீ கிச்சனுக்கு போகிறா. ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா இவ்வளோ அழகானோ, எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு வந்து பார்த்தா அவள் என்னென்னா தேங்கோட ரூமுக்கே போயிட்டா. ஸோ அவங்க பேச சத்தம் கேட்குது. எனக்கு புரியுது, இவ அங்கே தான் பேசுகிறா, அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறது. போய் பார்க்கலாமா வேண்டாமா, இல்லை தப்பாக எடுத்து பறத்தேன். தேங்க என்ன சொல்லியிருக்காரு, நீ என்னோட பொண்டாட்டி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி, ஸோ நீ வந்து பாருந்தான்னு சொன்னார், போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேர் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வாயனுமே அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஸோ பண்ணி பார்த்தா அங்கே நடக்கிற காட்சியை பார்த்து இவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கினதோடு பார்த்துட்ருக்கா. அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, தேங் வந்து அப்படியே ஷின்மையை பின்னாடி இருந்து அப்படியே பேக் பண்ணி அப்படியே அவளோட முடியெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்காரு. ஸோ
ஸோ இதை வாயின் வந்து அவங்க ஆப்போசிட்டில் தெரியிற மிரர் வழியாக பார்க்குறா. அங்கே எக்ஸைட்டாக தேங் ரொம்ப கூலாக சிரிக்கிறது, அவளும் சிரிக்கிறது, தேங் வந்து அப்படியே ஷின்வோட காது கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறது, இதெல்லாம் வாயினுக்கு சுத்தமாக பார்த்துட்டு இருக்க முடியல. ஹார்ட்டே சுத்தமாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணில் கண்ணீரோட ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் பார்க்குறா. சுத்தமாக ஏற்றுக்க முடியல, மனசு தாங்கவே இல்லை. நம்ம வச்சு ஏமாத்துட்டானே அப்படின்ற ஒரு கோவம் வருது. ஆனால் அதுக்கும் மேலே அழுக வருது, மனசு வலிக்குது. ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அதை பார்த்துக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா ஒரு படி போய் அப்படியே ஷின்மே திரும்புகிறா. அங்கே வாய் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறதையும் பார்த்துட்டா. அப்படியே வில்லத்தனமாக தேங்க பார்த்து, இங்கே பாரு, நீ வாயின் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன் உனக்கு நான் பெட்டராக ஃபீல் ஆகலையா? என்னை விட உனக்கு எந்த வேலை வாயின் ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆனா? உன்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்ட் பண்ணிட்டாலோ? இங்கே பாரு ஷின்மே, நீ எதுக்கு அவளை பற்றிலாம் பேசுகிற? அவள் எனக்கு ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் ஜோன். அவளை மாதிரி ஒருத்திலாம் எங்கத்தினால கிடைக்க முடியுமாம்மா? அவளாம் வரோம். எனக்கு அவ்வளோ வயசாகுது. ஆனால் அவள் நம்மளோட சின்ன பொண்ணு தான். ஸோ அதனாலே எனக்கு தெரியல, அவகிட்டே தான் போக தோணுது. ஸோ அவள் கம்ஃபர்ட் ஜோன்லாம் யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது, அந்த ஒரு ஃபீலை. ஸோ எனக்கு வயன் வேணும். ஆனால் நீ எனக்கு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ என்னை கிஸ் பண்ணி காட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தேங்குமே ஸ்மைல் பண்ணிகிட்டே கிட்ட போகிறாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கீழே ஓடி வரா. அவளால் சுத்தமாக ஒரு நிலைக்கே வர முடியல. இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறது தெரியல. கண்ணை முன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்குதா ஞாபகம் வருது. இவன் நம்மளுக்கு சீட் பண்ணிட்டான், அவன் புருஷன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிறா. அழுதுகிட்டே அப்படியே அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸோ அதில் போய் மேலே உட்காரல, கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெஞ்சோட கம்பியை அப்படியே சுற்றி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிறா. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நான் பாட்டுக்கு ஒரு வழியில் நல்லா தானடா போயிட்டுருந்தேன். இவ தானே வந்து என்னை காப்பாற்றிடி, நான் செத்துருவேன், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியான்னு கேட்டா. நானும் சரி நாயே போய் தொலை அப்படின்னு அவளை கல்யாணத்துலேருந்து தப்பிச்சா. இவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி இவன் கூடயாவது வாழ்ந்து தொலையலாம், இல்லைன்னா ஒரு முக்கலையாவது ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. இவன் நானா ஃபஸ்ட்டு வெறுத்தான், அடுத்து கிட்ட வந்தான், அடுத்து லவ் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பண்ணான். ஏன் மரமாண்டிக்கு ஏ வஹன் பைத்தியமே, இதெல்லாம் வேணாண்டி, ஒழுங்காக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் போக 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 அவன் பண்ணுறது எனக்கு அவ்வளோ அவ்வளோ கம்ஃபர்ட் ஆகுது. நான் என்னையே அறியாமல் என்ன அவன்கிட்ட கொடுத்துட்டேன், என் மனசையும் சேர்த்தே கொடுத்துட்டேன். இப்போ அது எதுக்கு கொடுத்தேன்னு தோணுது. அவன்கிட்ட போய் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும் அவன் ஒரு சரியான போவட். அந்த போவக்கிட்ட போய் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணது என் தப்பு தான், என் தப்பு தான். அவன் கடைசியில் அவன் மூஞ்ச காட்டிட்டான்ல. நான் அப்படி தாண்டி, நான் ஒன்று லவ் பண்ணல அப்படிங்கிறத. ஆனால் லவ் டைலாக்ஸ்லாம் நல்லா விட்டா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் வாழ்க்கையில் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் இவன் தான். இவனே எதுக்கு என்ன இப்படி ஏமாத்துறோம்? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ தான் லீக்கல் பொண்டாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னான். எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? எதுக்கு தேவையில்லாம் பேசணும்? வாய முடிட்டு இருக்க வேண்டியதானே? நீ வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு நான் போ சொல்ல வேண்டியதானே? நான் போயிருப்பேன்ல. எதுக்கு லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும், என்னை நம்ப வைக்கணும், ஏமாற்றணும்? என்ன பார்த்தா என்ன லூசர் மாதிரி இருக்கா? அப்படி தானே இருந்திருக்க அப்படின்னு ரொம்ப அழுகிறா. அழுகிறத போகிற வரவங்களாம் பார்க்குறாங்க. அழுதுட்டு அதானே வந்திருக்கேன் சொல்லு மாதிரி நடக்கிறா. நடக்கிறத பார்த்தாலே ஃபீல் பண்ண நடிப்பெல்லாம் இங்கே ஆகாது. அதே மாதிரி இடத்த ரீப்ளேஸ் பண்ணான்னு சொன்னீங்க. வீட்டுக்கு தான் அது தப்பு. வாயினை பார்த்ததும் அது வாயினுக்கான என்னாச்சுமா? எதுக்கு இப்படி வந்து நிற்கிறேன்? மாப்பிள்ளையை காணோம், நீ மட்டும் தனியாக வர. யாரை நீங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியலையேப்பா. உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு முதல்ல. ஃபைன், என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே கொஞ்சம் வா. என்னங்க என்னாச்சு? ஃபைன், என்னடி திடீர்னு வந்திருக்க? என்ன மாப்பிள்ளையே காணோம், நீ மட்டும் வந்திருக்க? அதான் கேட்குறேன்ல, உங்களுக்கு யார் மாப்பிள்ளைன்னு. அப்படிலாம் உங்களுக்கு யாரும் கிடையாது, புரியுதா? உங்களுக்கு பொண்ணு மட்டும்தான். உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்படி ஆயிருந்தாலும் அந்த விஷயத்தையும் மறந்துடுங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தடவை இல்லாமல் அழிச்சிருங்க. உங்கள் மனசில் வந்து எல்லாத்தையும் வாயின். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாம், நான் பைத்தியம்தான். எல்லோரும் என்னை பைத்தியம் நினச்சிட்டாலே ஈஸியாக ஏமாற்றிட்டுருங்க. நான் பைத்தியம்தான்.
நான் லூசர் தான் அப்படின்னு. வான் அப்படியே உட்காந்து அழுகுறா. அவங்க அம்மாக்கெல்லாம் ஒண்ணும் புரியல. இப்ப இவ எதுக்கு அழுகுறா அப்படின்னு அவங்க அப்பாவ பார்த்தா, அவருக்கும் ஒண்ணும் தெரியல. அப்ப என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு புரியாம 2 பேரும் இப்போ வான கம்ஃபோர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, வான தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. அவங்க அம்மா தான், "ஏங்க நீங்க என்ன ஏதுன்னு மாப்பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கால் பண்ணி கேளுங்களேன். அம்மா அவ இப்படி அழுதுட்டு இருக்கா. இதுக்கடுத்து மாப்பிள்ளை கிட்ட கால் பண்ணி கேட்கறது சரியாவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் வான் இப்படி ரியாக்ட் பண்றா." ஏன்னா வான் யாராவது ஒருத்தவங்கள நம்பிட்டானா, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, அவ எப்படி உடஞ்சு போவான்னு தெரியும். இப்பயும் அதே மாரி தான் இருக்கா. எனக்கு என்னமோ நீ கேட்டு பாரு அவகிட்ட. சரி, சரி இப்ப தான் புள்ள வந்திருக்கு. நான் அப்புறமாட்டி கேட்குறேன் அப்படின்னு. வான உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஸோ வானுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்படியே ஒரு மாரி பேய் புடிச்ச மாரி உட்காந்துருக்கா. அவங்க அம்மாக்கே பார்க்க பயமா இருக்கு. எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு. மெல்லமா கிட்ட வந்து உட்காந்து, ஆமாடி வான், வான் இங்க பார்ரி. என்ன? என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும். அவ்வளோதானா? என் வாயால சொல்றேன். கேட்டுக்கோங்க. ஏம்மா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? இங்க பாருங்கம்மா. நீங்களும் என் மேல அக்கறை இருக்க மாரி நடிக்காதீங்க. இந்த உலகமே ஒரு ஃபேக்காக தான் இருக்கு. யாரையும் இங்கே நம்ப முடியாது. இங்கே நம்ம தனியாக தான் வாழணும். செல்ஃபிஷாக தான் யோசிக்கணும். அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன கேட்க போறீங்கங்கிறது எனக்கு தெரியும். நானே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அப்பாவை வேணா கூப்பிடுங்க நான் சொல்கிறத கேட்குறதுக்கு. அப்போ கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. அவங்க அப்பா பேசலாம் பார்த்துட்டு, என்ன ஆச்சு இவ இப்படிலாம் பேசவே மாட்டாள், இவ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவரும் வந்து கேட்குறாரு. ஏம்மா இப்படி பேசுகிற? இங்கே பாருங்கப்பா, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. வேறு நீங்கிற பேர் பேச தேவை கிடையாது. நான் என்னோடய டிசிஷனை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அது வழியில் தான் இதுக்கடுத்து நான் போகிறேன். யார் சொல்கிறதையும் இதுக்கடுத்து நான் கேட்க போகிறதில்ல. பட்ட அடியெல்லாம் போதும். தாங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. அவளும் ஷின்மேவும், அதாவது தேங்கும் ஷின்மேவும் ஒன்றா இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவங்க அம்மா அப்பாக்கே அவ்வளோ கோவம் வருது. என்ன தைரியம் இருந்தால் எப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பால கொந்தளிக்கிறாரு. அப்போ வான் சின்னதாக சிரிச்சுட்டே, நீங்கள் என்ன அவன்கிட்ட விற்க தானே செஞ்சீங்க. ஷின்மேயோட அப்பா காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் அப்படியே தூக்கி கொடுத்தீங்களே, வான் போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ மட்டும் என்ன பொண்ணு மேலே புதுசாக பாசம் வந்துடுச்சோ, அக்கறை வந்துடுச்சோ. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு தானே கொடுத்தீங்க. இப்போ அவன் புத்தியை கட்டிட்டான். இதில் அவன் தப்பு எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க இதெல்லாம் என் தப்பு தான். நான் அந்த சின்மையை நம்பியிருக்கக்கூடாது, அவளை அமைச்சிருக்கக்கூடாது. அவளுக்கு பதிலாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. நீங்களும் என்னை விட்டுருக்கக்கூடாது. அதுதான் அதுதான் தப்பு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 பேரும் வெளில போங்க அப்படின்னு வான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டா. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்மளாலே நம்மளோட பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவங்க அம்மாவில் அழுகுறாங்க. வான் மன்னிச்சிடுறி, அம்மா ஒன்றும் வேணுக்குனே பண்ணலடி. ரொம்ப லாஸில் இருந்தோம். கடன் ரொம்ப இருந்தது. விட்டால் இந்த வீட்டையும் ஆஃபீஸையும் விற்கிற நிலமையில இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. தானாக வந்த ஆஃபர் எதுக்கு கெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வேறு பெரிய இடம். அவன் வேறு நல்லா படிச்சிருக்கான், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்லா பார்க்க ஹேண்ட்ஸமாகவும் இருந்தான். உன்னையும் எதுக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது செலவெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போவுமே சேர்த்து பண்ணிடலாம், நல்லது தான் அப்படின்னாடி பண்ணோம். வேறு எதுக்கும் கிடையாது. சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சுமா. இதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லைம்மா. என்ன சொன்னீங்க? பொறுப்பு இல்லை. நானாக தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டுமே பொறுப்பேற்றுக்கிறேன். நான் உங்களை ப்ளேம் பண்ணவே விரும்பலை. நானே என்னை பார்த்துப்பேன். உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்கள். எதுக்காவது அப்பா அம்மானு பேருக்கு வேணால் உங்களை சொல்லிக்கலான்னு தவிர மற்றபடி அப்பா அம்மாவா இங்கே நடக்கவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் நான் உங்கள் மேலே வச்சுருந்த எல்லா பாசமும் அப்படியே கரைஞ்சி போச்சு. ஒரு செகண்டில் வெறுப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ புரியுதா எப்படி மனுஷனும் இவ்வளோ வெறுத்துக்கிறான்னு? இதால் தான் அப்படின்ற மாதிரி வான் தத்துவம்லாம் பேசுகிறா. இவளாம் இப்பெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாதுன்றது அவங்க அம்மாவுக்கு தெரியுது. இருந்தாலும் சரி இப்போள்ள ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அமைதியாக போயிட்டாங்க. ஆனால் வானுக்கு அவங்க போனதுக்கப்புறம் கலந்து தாரத்தாரியாக வருது. ஏன்னா அப்படி பேசுகிற ஆளுன்னு அவளுக்கே தெரியுது. ஆனால் தன்னை மாரி இப்படிலாம் சொல்கிறோமே, அப்போ நம்ம கேரக்டர் மாறிடுச்சா, நம்ம அவனுக்காக மாற ஆரம்பிச்சிட்டோமா அப்படிங்கிறது அவளுக்கே ஒரு புரிதல் வருது. ஸோ அதனால் சத்தியமாக தாங்கிக்க முடியல, ரொம்ப அழுகிறா. ஸோ அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அங்கேயே தூங்கிட்டா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன் அப்படியே வீட்டை விட்டு வெளில எழுந்திரிச்சு வந்தா. வாசல்ல தேங்க நின்றுட்டுருக்கான். வாயன் அவனை பார்த்துட்டு, ஓ என்ன இந்த பக்கம்? சின்மே ஓடி போயிட்டாளா? அவளை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களோ? ஏய் பைத்தியக்காரி, இப்போ எதுக்கிட்டு வீட்டு பேசிகிட்டு இருக்கா? ஒழுங்கா வா, வீட்டுக்கு வா. ஹலோ, நீங்கள் யார்?
எதுக்கு என் மேலே கை வைக்கிறீங்க? ஓ மூஞ்சில் முழிக்கிறது கூட நான் தயாராக இல்லை. அதனால் என்ன பண்ணேன், ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பி போ. இங்கே பாருவேன், நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க. நீ நேற்று நடந்ததை பார்த்துட்டு ஓவராக பண்ணாத. அதுக்கப்புறம் என்ன நடந்து உனக்கு தெரியாது. தேவையெல்லாம் பண்ணாத. ஓ என்னை பார்த்தா உனக்கு என்ன நிறைய ட்ராமா பார்க்குற பொண்ணு மாதிரி இருக்கா? ஆ எல்லா ட்ராமாலும் இப்படி தானே, ஹீரோவை பார்த்து ஹீரோயின் புரிஞ்சுக்காமல் ஹீரோயினை அதாவது ஹீரோ விட்டு விட்டுட்டு ஹீரோயின் ஓடுவாங்க. ஸோ ஹீரோ வந்து சமாதானப்படுத்தணும், ஹீரோயின் வந்து சரி நான் உன்னை நம்புகிறேன், நம்ம காதலை நம்புகிறேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு சேருவாங்களே, அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? அந்த சீனே இங்கே இல்லைப்பா. நான் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. நீ என்னை ஏமாற்றிட்ட, என்னை சீட் பண்ணிட்ட, என் மனசை சுக்குநூறாக உடைச்சிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு என் லவ் தான் இம்பார்ட்டன்ட், என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு பின்னாடி வருவேன் நினச்சியா? சாரி தான், நீ வேணா படிப்பில் பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நீ ஒரு முட்டாள் தான். சரியா? நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது திரும்ப திரும்ப உன் பின்னாடி வந்து லூசர் ஆகுறதுக்கு. ஒழுங்கா இங்கே வந்து கிளம்பு போ. ஏன் வந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே பல்லார்னு ஒன்று விடுவேன். வயசுக்கு மீறின பேச்சை பேசுகிறா, ஒழுங்கா என் கூட கிளம்பி வா. அப்படியா? அடிப்பியா? எங்கே அடி வைப்போம்? இது ஏன் வீடு. அட்ரா அட்ரா பார்ப்போம். இன்னடி ரொம்ப பேசுகிற அப்படின்ட்டு தேங்க எகிரிக்கிட்டு வரா. அவனோட அப்பா அப்படியே கம்புத்துக்கிட்டு, இங்கே பாரு தேங், ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. அதான் என் பொண்ணு உன் கூட வர இஷ்டம் சொல்கிறாள், ஒழுங்கா இங்கேருந்து போ. இதுக்கடுத்து எங்கள் பொண்ணு விருப்பம் தான் எங்கள் விருப்பமும். பேசாமல் இங்கேருந்து போப்பா போ, பிரச்சனை பண்ணாத. ஐயோ மாமா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் தான் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணுறானா, பெரியவங்க நீங்களும் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உன்னை பற்றி இப்போ தான் எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன். நீ ஒரு சரியான பொம்பளை பொறிக்காமே, வாங்கிட்டு போய் என் பொண்ணை கொடுத்துட்ட பாரு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அடுத்த நான் போலீஸ் கால் பண்ண வேண்டியது இருக்கும். ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு. யோ அதெல்லாம் ஒரு காலத்துலையா? அவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்பெல்லாம் இல்லை. இப்படித்தான் எல்லா பசங்களும் சொல்கிறீங்க. அதுக்கு நம்பி நம்பி என் பிள்ளைய கொடுக்கவா முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா இங்கேருந்து போ. அப்போ வாங்கின இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, பரவாயில்ல இப்போ மாதிரி நம்ம அப்பா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தேங்க பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போகிறா. தேங்கும் வாடி வா, எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு தானே வருவேன், நான் அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு தேங்கும் அங்கே எதுவும் பண்ண முடியாமல் அவங்க அப்பா இருக்கிறதுனால கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் ரொம்ப தூரம்லாம் போகல, தெருவோட முக்கில் தான் நின்றுட்டுருக்காரு காரை வச்சுட்டு. ஸோ வாங்கினுமே காலேஜுக்கு ரெடியே போகிறா. அவங்க அம்மாலாம் கேட்குறாங்க, காலேஜுக்கு கூட நான் வரட்டும் மாட்டேன், இங்கே தேங்க வர இருப்பான், ஏதாவது சம்திங் பிரச்சனையாக இருப்போகுது, நான் வேணா வரவா? ஓவராக சீன் போடாதீங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஏதோ இத்தனை வருஷமாக நீங்கள் காலேஜுக்கு வந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நீங்களே வரமாட்டீங்க, அப்புறம் என்ன விட்டுத்தள்ளுங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வரா. ஸோ அங்கே தேங்கோட கார் நிற்கிறத பார்க்குறா, இருந்தாலும் கண்டுக்கலை, அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. பட் தேங்கோடு வரா, அவர் பாட்டுக்கு வந்து வாடி இங்கே பாருங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க. ப்ரொஃபஸர்னு பார்க்குறேன், கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், அடிச்சிட போகிறேன். எனக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குற என்னோடய குரு, அதனால் மரியாதை கூட்டு போகிறேன். ஓ அப்படியா? அப்போது நான் படிப்பு சொல்லி கொடுக்குற குரு தானே, அப்புறத்துக்கு கூட படுத்த அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாதி பேருக்கு இது கேட்டுருச்சு தெருவில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ திரும்பி பார்க்குறாங்க, வானுக்கு ஒரே அசிங்கமாக போகுது. என்ன பேசிகிட்டு இருக்கா, கேட்குறதுக்கு பதில் சொல்லு. குருன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு அப்படி பண்ண? நான் என்னடா பண்ணேன்? நீ தானே ஃபோர்ஸ் பண்ண. ஓ அப்போ நீ ஏன் விருப்பப்பட்டு என் கூட இருக்கலை? சொல்ல ஒரு வாட்டி கூட நீ அப்படி இருந்தது இல்லையா? அப்போது வாயனுக்குமே என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா உண்மையாகவே அவள் ஒரு ஃபீலிங்ஸோடலாம் இருந்திருக்கா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கினதோட, இங்கே பாரு, நீ நான் ப்ரோவோக் பண்ணுறேன், பேசாமல் இங்கேருந்து போயிரு. நீ எனக்கு கொடுத்த வழியே போதும், தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணாத, ஒழுங்காக இங்கேருந்து போ. இங்கே பாரு, நீ அழுகிறதுக்காக நான் ஒன்று சொல்லி காட்டலை, ஒழுங்காக என் கூட வா. உனக்கு நடந்தது என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாமல் பேசாத, வேண்டாம். அடுத்து பின்னாடி நீ தான் ஃபீல் பண்ணுவேன். நான் என்னன்னாலும் பண்ணிக்கிற சாமி, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போய் முன்னாடி வந்து நிற்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரத்திரமாக வருது. இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. ஏதோ குருன்னு சொன்னியே, அப்போ நான் உன்னை அப்படி பார்க்கல, என் புருஷனாக தான் பார்த்தேன். உன்னை காலேஜில் மட்டும்தான் ஒரு குருவாக பார்த்தேன், மித்தபடி நீ என் புருஷன் அப்படி தான் நினச்சேன். பட் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஓ சரி, அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார் ஜட்ஜா? நம்மளுக்கு என்ன டிவோர்ஸ் ஆகிடுச்சா இந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்கிறதுக்கு? இது 2 பேரும் மனசு வச்சா முடிகிற உறவு. ஓ மனசு வச்சா முடியுமா? 2 பேரும் நம்ம மனசு வச்சா சேர்ந்தோம் இல்லை இல்லை, ஏதோ எதாச்சியாக நடந்தது, இதுவும் எதாச்சியாக நடந்துச்சு, அவ்வளோதான். டேக் இட் ஈஸியாக போயிரு. என்னடி நீ ஓரா பேசுகிற அப்படின்ட்டு அடிக்கலாம் வராங்க இருக்க, எல்லோரும் பார்க்குறாங்க. வானுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கும் அப்படியே அழுதுகிட்டே தான் நின்றுட்டுருக்கா.
தேங்க்கும் இது சுத்தமா பிடிக்கல இப்படி பிஹேவ் பண்றதுக்கு. அண்ட் தென் அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை சி யூ லேட்டர்.